சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் யாரும் அந்த மலையை எடுக்கக்கூடாது, அதன் அருகில் போகக்கூடாது. கடைசியில் அந்த மலை யாருக்கும் கிடைக்காது. கடைசியில் யாருக்கும் கிடைக்காது அந்த தங்கமலை. சகோதரர்களே, அந்த ஆறு ஓடுகிறது. அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதை எங்கே? 7வது வானத்தில் படைத்த ஆறு அது. இதெல்லாம் படிக்க வேண்டிய விடயங்கள். 7வது வானத்தில் தான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அர்ஷ் சொல்லுவோமே, அர்ஷ் அர்ஷ் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அல்லாஹ் யார் சகோதரர்களே? ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். முத்தகப்பீர், பெருமைக்குடையவன். கஹார், சர்வாதிகாரி. மதீன், பலம் மிக்கவன். துல் குவா, வலுப்பம் மிக்கவன். காதிர், ஆற்றல் மிக்கவன். உலகத்தில் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு பெருமை அடிக்கிறான். வெறுமனே ஒரு நாடு. புரூன் என்ற ஒரு நாடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? புரூன. அந்த நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் என்னோட ஓதினாங்க நாவலப்பிட்டியில். புரூன் என்ற ஒரு நாடு இருக்குது. ரொம்ப பணக்கார நாடு, ரொம்ப பணக்கார நாடு. எந்த அளவுக்கு பணம் என்று சொன்னா, புரூன சுல்தான் ஒரு அரண்மனை கட்டினார். அந்த அரண்மனைக்கு பிளேன் போட்டது ஸ்ரீலங்கா ஆர்கிடெக்ட். மினுவாங்கொடையில் இருக்கிறார், சந்திச்சோம் அவரை. அந்த அரண்மனைக்கு பிளேன் போட்டது யாரு? ஸ்ரீலங்கா ஆர்கிடெக்ட். அந்த அரண்மனைக்கு ரூம்ஸ் எத்தனை தெரியுமா? 700 ரூம். ஒரு குட்டி நாட்டு மன்னனுடைய நிலைமை. சவுதி மன்னர் 5 தங்க எஸ்கலேட்டர்கள் வைத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு போகல. அதுல இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. இன்னும் துனியா, என்ன சொகுசு இங்கேதான். அங்கே என்ன நடக்கும் தெரியாது. சொகுசு இங்கேதான். பலஸ்தீன மக்கள் படும் கஷ்டத்துக்கு இவனெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்தில். தப்பேலாது. உலகத்தில் நீ தங்கப்படியில போகலாம். ரியாத்ல ஒரு பாக் அடிக்கிறார். ரியாத்ல ஒரு பாக். எவ்வளவு பெரிய பாக் தெரியுமா? சம்மாந்துறையிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் பாக் தான். 40 கிலோமீட்டர் பெரிய பாக். என்னத்துக்கு அவ்வளோ பெரிய பாக்? உலகத்திலேயே பெரிய பாக் சவுதியில தான் இருக்குது என்ற பெயரை எடுப்பதற்கு. இவங்கெல்லாம் யாரு? உலகத்தில் ஒரு குட்டி நாடுகளை ஆளக்கூடிய மன்னர்கள்.